மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, போன வாரத்தில் நம்ம தேவ ராஜ்யத்துக்குரியத்தை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தியானிச்சிருந்தோம். அது என்ன அப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளுடைய கேரக்டரை பற்றி என்ன வாசித்திருந்தோம். அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா கடவுளுக்காக நம்ம என்ன செய்வோம், கடவுளுக்கு நம்ம சில காரியத்தை செய்ய தடை செய்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் மேக்ஸ் யூ டு ஸ்டாப் பில்டிங் த காட்ஸ் கிங்டம். தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பிசாசு உங்களை எதுல தடை செய்வான் என்று நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்போ பேட்டரியில கூட பாருங்களேன், பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பையங்களை கூட பாருங்களேன், பொண்ணு இருக்கிறாங்க, பையன் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வானம் இருக்குது, பூமி இருக்குது, வெயில் இருக்குது, குளிர் இருக்குது, மழை இருக்குது, வெயில் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் இருக்குது. நீங்கள் கூட தேவ ராஜ்யத்துக்கு வேலை செய்யும் போது உனக்கு விரோதமாக ஒரு கிங்டம் வேலை செஞ்சுருக்குது. ஒரு ராஜ்யம் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அந்த ராஜ்யத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஹீரோ முக்கியம் இல்லை, ஒரு மூவியில் ஹீரோ முக்கியம் இல்லை, யார் வில்லன்னு தெரியணும், யாரு நம்மளுக்கு எதிரின்னு புரியணும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண முடியும். ஏர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏர் பாக்ஸ் அப்படின்னா ஏர்லேயே பாக்ஸிங் பண்ணணும். பாக்ஸிங் கிளாஸ் போகிறவங்களா ஒருவேளை இருந்தால் தெரியும், ஏர் பாக்ஸ்ன்னு வாங்க பேர். நான் என்ன கேட்குறேன், அநேக பேர் ஃபைட்டுக்குள்ளே போகிறாங்க, வேற காற்றை தான் கொடுத்துங்கிறாங்க. கரெக்டாக கொடுக்கணும் அடி, நாக் அவுட்னு வாங்க, லோ ஜா அப்போஜான்னு வாங்க. எங்கள் கோச் சொல்லுவார் லோவில் அடி அப்படின்வார். அப்படி அடிச்சா ஒரே வாட்டி நாக் அவுட் ஆவாங்க. இங்கே அடிச்ச ஒரு பாயிண்ட், இங்கே அடிச்ச ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் டபுள் பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி பிசாசு கூட யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூ கேன் ஃபைட். சும்மா போய் எல்லாருக்கிட்டே சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசாசு யாருன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம பிசாசு யாருன்ட்டு கண்டுபிடிக்கும். எவ்வளோ பேர் கேட்க போகிறீங்க? 100% இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா இது ஒன்று தான் உங்களை என்ன பண்ணிருக்குது, அப்பப்போ உங்களை கடவுளுக்குள்ளே வளர விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு பிசாசு. ஓகே, என்னோட வாசித்து கொள்ளலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். பைபிள் சொல்லுது, என்னை பின்பற்றி வர வேண்டும் வேண்டாம். நீங்க இயேசுவுக்காக இல்லை இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொன்னா பைபிள் சொல்லுது என்ன பண்ணுமா, முதலாவது தன்னைத்தானே என்ன பண்ணுமா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு, செல்ஃப் டினை. சொல்லுங்க, செல்ஃப் டினை அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க என்ன பண்ணணும், வெறுக்கணும்னு என்ன பண்ணும், கத்தியில் எடுத்து கொடுத்துக்கணும்ன்றீங்களா? அந்த வெறுப்பு சொல்லல, செத்து போன்னு சொல்லல. செல்ஃப் டினையல் இன் சம்திங் தட் வாட் யூ லவ், எது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கடவுளுக்காக டினை பண்றது. எது கடவுளுக்கு பிடிக்கும் அதை நீ அக்செப்ட் பண்றது. ஆமென், அல்லேலூயா. நான் என்னைக்குமே நீங்க கிளீனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரெண்டே சூஸ் பண்றது பேர் தான் விசுவாசம். சொல்லுங்க, நம்ம மாம்சத்தை செலக்ட் பண்றது பேரு ஃபீலிங்ஸ். சொல்லுங்க, ஃபீலிங்ஸ். நம்ம மாம்ச ஆசை செலக்ட் பண்றதெல்லாம் ஃபீலிங்ஸ். நம்ம பார்க்காதது ஒன்று செலக்ட் பண்றோம் பாரு, அது பேர் விசுவாசம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். இது நான் வேலை செஞ்சிருந்த ஒரு கம்பெனியோடைய பே ஸ்லிப். நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு கொடுத்த சேலரி ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகலை. வில்லு நீ நேற்றே பார்க்கணுமா இருந்துச்சு பாரு. இது ஃபஸ்ட்டு கம்பெனியில், செகண்ட் கம்பெனி நான் வேலை செஞ்ச பிறகு எல்லாம் கம்பெனியில் செஞ்சுருக்கிறேன். இதோடைய சேலரி எவ்வளோன்னா 16,500 rupees. மை செகண்ட் கம்பெனி. மை ஃபர்ஸ்ட் கம்பெனி would be 9,100 rupees. 9,100 ரூபாய். ஐ ஹாவ் அ ப்ரூஃப். இன்னொரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன் எப்போ தெரியுமா, அது 24,500 rupees. நான் என் வேலை ரிசைன் பண்ணும்போது அதோடைய ப்ளே ஸ்லிப் இங்கே இருக்குது. மந்த்லி டேக் ஹோம் 25,000 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் 3,000 rupees எனக்கு வரும். டோட்டலாக எவ்வளோ, 25 + 3,000 ரூபாய், 28,000. இது எப்போ நான் வேலை செஞ்ச தெரியுமா, 2016. 2016.
நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, தேவர் ராஜ்யத்துக்கு தடையா இருக்கிறது சம்டைம்ஸ் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் தான். நம்மளுடைய ஃபீலிங்ஸ். நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நான் வேலை இல்லைன்னா என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன். என்ன கேட்டுக்கிறாங்க, நீ வேலை இல்லைன்னா உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காது பாடிக்கிறாங்க. எனக்கு சொல்லிக்கிறாங்க, வேலை இல்லைன்னா ஒரு பொண்ணு கிடைக்காது. 100% கரெக்ட் தான். நீ வேலை இல்லைன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் தான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பேசுவாங்க. டோர் ஓப்பன் பண்ண அண்ணன் யாரும் வந்துக்கிறாங்க பாரு. இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பேசுனாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஒருத்தன் தேவனை நம்புனா அவனை தேவன் என்ன பண்ணுவானா? அந்த வசனம் மத்தேயு 16:24 என்ன வருவான்? முதலாவது என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றா. அப்படின்னா நீ ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற ஒரு மனுஷனா இருந்தீனா நீ எத்தையுமே பார்க்க மாட்ட. முதல் ஸ்டெப்பு அவரை நம்பி வைக்கிற. ஆமென், அல்லேலூயா. இது பேர் என்னன்னா ஃபேத். சொல்லுங்க, ஃபேத். இது பேர் என்னன்னா விசுவாசம். இது இன்னைக்கு 2025 2025 இந்த வருஷம். நீங்க யோசிச்சு பாருங்க, 2016 நான் 28,000 rupees சம்பாரிச்சிருந்தேன்னா இன்னைக்கு என்னுடைய சேலரி அப்ராக்சிமேட்டா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 95 to 1 lakh rupees என்னுடைய சேலரி. பிகாஸ் 10 years ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, என் லைஃப்ல இத்தை விட்டுட்டு இத்தை எடுக்கணும்னா என்ன வேணுமா இருந்துச்சு? எனக்கு நம்பிக்கை, நெக்ஸ்ட் விசுவாசம், நெக்ஸ்ட் விஸ்டம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்ன்ற ஃபீலிங்கை நம்மள்ட்ட கர்த்தர் எடுத்துட்டாருனாலே நம்மளுக்கு பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு பயம் போயிடுச்சுனாலே போதும், கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு பேருக்கு பயம் போயிட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வந்துக்கிறேன்? எனக்கு வேலை காசு கொடுத்துச்சு இல்லைன்னு இல்லை, ஆனா வேலை கொடுக்காதது இவர் எனக்கு ரொம்ப கொடுத்துட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போ கூட நான் ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து இருக்கும்போது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வருது, காஃபி வருது, எல்லாமே வருது. நான் மேனேஜர் இல்லை, நான் பாஸ் இல்லை. ஆனால் 2016 நான் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி. ஒரு கம்பெனிக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தேன். 9,000 ரூபாய்க்கு ரோடாக போயிட்டு எல்லா இடிசி மிஷின்ஸையும் நான் ஸ்வைப் பண்ணியிருந்தேன். கடைங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் வெயிட் பண்ண கஸ்டமருக்கு வாங்கினேன். கடைக்கு வெளியவே நிலைன்னு இருப்பேன். திட்டுவாங்க என்ன. இவ்வளோ கஷ்டம் மத்தியில் கூட என் ஆண்டவர் தொட்டது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்கிட்ட ஆண்டவர் பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு புரிஞ்சிச்சு, இது யாருடைய சத்தம் அல்ல, இது என்னை கர்த்தர் பார்த்துக்கிற ஒரு சத்தம் மாட்டான. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஃபீலிங்கா இருந்தேன்னா இன்னைக்கு நான் யாரா மாறிக்க மாட்டேன், இன்னைக்கு பாஸ்டரா மாறிக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த 150 பேர் நம்ம சர்ச்சில் வரவங்களுக்கு நான் பாஸ்டர் ஆகிக்க மாட்டேன். ஒன் திங் ஐ டிட், என் மாம்சத்தில் வர ஃபீலிங்கை நான் கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சேன். ஃபீலிங்ஸ் என்ன கொடுக்க தெரியுமா? உங்களுக்கு கொஞ்ச நேரம் பிளஷர் கொடுக்கும். சொல்லுங்க, கொஞ்ச நேரம் பிளஷர். அப்படின்னா ஃபீலிங்ஸ்னா என்ன? இப்போ மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் என்ன ஆகல, அது என்ன, அது பேர் தான் என்னது? ஃபீலிங்ஸ். வெயில் வர மாதிரி இருக்குது, ஆனால் என்ன ஆகல, அது பேர் தான் ஃபீலிங்ஸ். இன்னைக்கு மெனி கிறிஸ்டியன்ஸ், இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன்க ஃபீலிங்னால தான் நீ ஜீசஸோட சித்தத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிற. ஏன்னா கடவுள் மேல நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, உனக்கு கம்மியாயினே நிக்குது. உங்களை அறியாம பார்த்துக்கிறியா? ஃபீலிங் பெருசா நிக்குது. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? யாரெல்லாம் இப்படி வாழ்றீங்களோ, இந்த ஃபீலிங்ஸை மேல வைக்கிறியோ, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ மோத போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஃபீலிங்ஸ் மாறும், தேவன் மாற மாட்டார். இன்னைக்கு அழுதுன்னு வருவாங்க உங்க வீட்டுக்கு, நாளைக்கு என்ன வருவாங்க உங்களுக்கு? சிரிச்சின்னு வருவாங்க. 3 hour உன் சாவுக்கு முன்னாடி அழுவுறங்க, 40 நாள்ல சிரிச்சுக்கின்னு என்ன பண்றாங்க? கபாப் சாப்பிட்றாங்க, லெக் பீஸ் கொடுங்கன்றாங்க. ஏன்னா சாவுல ரொம்ப நேரம் அழுத நான் தான்றாங்க. எனக்கு யாரும் காரியத்துக்கே கூப்பிடுறது இல்லம்மா, இவர் வந்தாலே ஒரு காரியம் பண்ணிட்டு போயிடுறாருன்னு என்ன பண்றாரு?
நான் கூட பொய்யா பேசி ஃபீலிங் இமோஷனலா பண்ணிட்டு போறதுக்கு வரல. வந்தா கறி எது ஆவி எதுன்னு காட்டிட்டு போறதுக்கு தான். ஏன்னா எனக்கு உங்க ஃபீலிங் முக்கியம். ஏன்னா நீ சேஞ்ச் ஆகுறது, அது எனக்கு சேஞ்ச் ஆகுறது முக்கியம் இல்ல, உண்மையாக்குறது தான் முக்கியம். என்னைக்குமே தேவ பிள்ளை ஃபீலிங்ல நடக்காத, ஆக்சிடென்ட் ஆயிடும் உனக்கு. ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த பையன் ஆபீஸ்ல பாவம், இந்த பையன் ஏழைப்பட்டவனா இருந்தான். இவனை எடுத்துன்னு போய் நான் வேலையில சேர்த்தேன். எவ்வளோ பேருக்கு வேலைக்கு வழி குழி நோண்டுங்களே எடுத்துன்னு போய் சேர்த்தாங்க பாரு, அவங்க தான். யூ கேன் ஆஸ்க் திஸ் ஃபார் அ பிஸ்னஸ் பர்சன். பிஸ்னஸ் பர்சன்ல இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்க தான் அவங்க ட்ராப்பா மாறிக்குவாங்க. ஆமென், அல்லேலூயா. So always a child of God, தேவ ராஜ்யத்துக்கு இருக்கிற பிள்ளைகள், you should never ever walk in feelings. என் பிள்ளை இப்படி நினைச்சுக்கோ, எங்க அம்மா இப்படி நினைச்சுக்குவாங்க, எங்க அப்பா இப்படி நினைச்சுக்குவான், என் பாட்டை இப்படி நினைச்சுக்குவான், என் சொசைட்டி என்ன இப்படி நினைச்சுக்கோ, இப்படியெல்லாம் நீ நடக்கவே கூடாது. நட வந்தெல்லாம் இருந்தா கண்டிப்பா சொல்றேன் பாருங்களேன், அந்த ஃபீலிங்கே போதும் உன்னை சாவாச்சிடும். எவ்வளவு பேரை திருப்தி ஆக்குவீங்க நீங்கன்னு கேட்கிறேன். உங்க ஹஸ்பண்டை திருப்தி ஆக்கணும் நீங்க, ஃபீலிங் அவர் கோவப்பட்டுருவாருன்னு. ஹஸ்பண்டோட ஒய்ஃபு அம்மா என்ன ஆயிடுவாங்க, ஃபீல் பண்ணிடுவாங்க. மாமியார் ஃபீலிங் ஆயிடுவாங்க. அப்புறமா மாமியார், தாத்தா பேர் என்ன, மாமனார் ஃபீல் ஆயிடுவாங்க. அவங்க ஃபீல் ஆயிடு, எவங்கெல்லாம் ஃபீல் ஆகட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உண்மையான இருக்கிறேன். If they like me, let they like me. If they don't like me, I don't care about it. இப்படி தான் ஆண்டவர் வாழ்ந்தார். God did not walk in feeling. God walked in faith. அவர் சாவு நேரிடும் போது கூட பிதாவின் மேல் நம்பிக்கையா இருந்தார். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. Because feeling will always change. அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேஷப்படும். குடும்பத்தை கூட யாராவது காசு வாங்கணும்னு சொல்லிட்டு வரும்போது பாருங்க, அல்துன்னு வருவாங்க. அது ஒரு சீசன். காசை நீங்க கேட்கும் போது அல்துன்னு கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்குவாங்க, எப்படி கொடுத்துக்கிறாங்க, முறுத்து கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கோ, பாவம் பிரேமமா ரொம்ப அடி வைக்கிறாங்க, பொல்மீனே கொடுத்துக்கிறாங்க. வாங்கும் போது எப்படி வந்தாங்க, ஒரு 1000 உங்க குடும்பம் எதுல பிரிஞ்சு போச்சு தெரியுமா? 1000 ரூபாயில கூட இல்ல, அம்மா போட்ட டிராமால நீ என்ன ஆயிட்ட, ஏமாந்துட்ட. அதுக்கு தான் அம்மாங்களும் சொல்வேன், உங்க புள்ளிங்க அழுதாலும் சரி கவனமா பாரு. ஐயோ புள்ள அழுதுன்னு போனீன்னா புள்ள போவாத, நீ போயிட்டுக்குவ. ஆமென், அல்லேலூயா. அதுக்குன்னு புள்ளைய பார்க்காதெல்லாம் இருக்காதீங்க. இல்ல, உங்க ஃபீலிங்ஸ் உன்னை தேவன் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஃபீல் ஆச்சு, கடவுள் என்கிட்ட பேசினாரு. அது மாற்ற பத்தாது, ஃபாலோ பண்ணும். ஃபீல் பண்றவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஃபாலோ பண்றவங்க தான் கம்மி. நான் பேசுங்கிறது ஃபாலோ பண்றவங்கள்ட்ட. நான் யாரை பத்தி பேசுறது தெரியுமா? யார் கர்த்தருக்கு பின்பற்றி வர்றார்களோ அவங்களை குறித்து பேசினே இருக்கிறேன். பிகாஸ் whole world believes God, but they don't follow God. But God does not want who believes. God wants who follows him. Amen, hallelujah. Atheist கூட நம்புறான். கடவுளை தெரியாதவங்க கூட ஏதோ ஒரு கடவுள் காப்பாத்ததை நம்புறான். ஆனா தேவ பிள்ளைக்கு எப்படி தெரியுமா? நீ நம்புறது மாத்திரம் இல்ல, அவர் பாதத்துல நடக்கணும். எதுவுமே இல்லை, புல் மலை கடல் ரொம்பிட்டு இருக்குது. ஆண்டவரை பார்த்து ஃபீலிங்ல நடக்காத, தேவனை பார்த்து நடு. உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். ஆனா நீ எப்படி நடக்கணும் தெரியுமா? விசுவாசமா நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப்ல நான் சொல்றேன் பாருங்க, நீ கேட்டு இமீடியட்டா கிடைக்காது, அதுக்கு ஆப்போசிட்டா தான் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே எனக்கு பலன் கொடுப்பா, ஆண்டவரே எனக்கு அற்புதம் பண்ணுனா, உன் கர்ணிக்கு அற்புதம் நடக்காது. ஆப்போசிட்டா நடக்கும். யாருக்கு ஆப்போசிட்டா நடக்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளையா மாறவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருத்தன் கண்ணு தெரியாம இயேசு கிட்ட வரா, ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியலன்றா. ஆண்டவர் என்ன பண்றாருமா? அவர் கண்ணு தெரியல, என்ன பண்றாரு? அவருடைய எச்சை எடுத்து என்ன பண்றாரு? மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணி கண்ணில் வைக்கிறார். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நான் போன சர்வீஸ் கூட கேட்டேன், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில வரீங்க, நான் இப்படி துப்பிட்டு போமான்ற, இல்ல போப்பான்ற, என்ன பண்ணுவீங்க?
ஆனா கடவுள் மேல பாரு, யாரும் என்ன பண்ணல. இந்த பாஸ்டர் சண்டே ரெடி ஆயிட்டு வந்தாலே உங்களுக்கெல்லாம் எனக்கு ஃபீல் படுவேன், பரவாயில்ல, ஆனாலும் பேசுவேன். ஏன்னா நான் ஃபீலிங்காக சர்ச்சை திறக்கல, ஃபாலோவருக்காக தான் சர்ச்சை திறட்டேன். உனக்கு ஃபீலிங் வேணும்னா கோழிக்கு போ, திறந்துக்கிறாரு. நான் கோழியா ஒரு யாரு, கொக்குருக்குன்னு போய் கூவிட்டு வா. இங்க ஃபீலிங்க்கு வராத. ஹலோ, உன்னை சிரிக்க வைக்கணும்னா கோழிக்கு போ, சேவலுக்கு போ. சிரிக்க வைக்கிறாங்க. Feelings is not in church, man. God did not come to tell to be feeling for everyone. You cannot be feeling to everyone. செத்து போய்டுவ ஜல்தி. You cannot please people for everyone. என் புள்ளையை திருப்தியாக்கணும், என் மனைவியை திருப்தியாக்கணும். No, 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 no. தேவ ராஜ்யத்தை தரிசனமாய் பெற்றுக்கொண்டவர், தேவ ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகள் இதெல்லாம் போக மாட்டாங்க. ஒன்னே உள்ள தான் போவாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா போவாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு வந்ததும் பண்ணாரா இல்ல ஆப்போசிட்டா பண்ணாரா? ஏன் ஆண்டவர் உனக்கு ஆப்போசிட்டா பண்றாரு தெரியுமா? நீ யாருன்னு அப்பதான் ஆண்டவர் ரொம்ப நல்லா தெரியும். உங்க ஹஸ்பண்டுக்கு ரசம் பிடிக்கும், சும்மா நீங்க ஒரு பருப்பு குழம்பு பண்ணிடுங்க, அப்போ தெரிஞ்சிருது உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு. உன்னை யாருக்காக கட்டினார் தெரியுமா? உன் அழகுக்காக அல்ல, வெறும் ஒரு ரசம் வைக்கிறதுக்காக கட்டினார். ஏன்னா கோபத்துல தான் என்ன வருது, உண்மை வருது. என்ன வருது? ஹலோ, அவர் அனுப்புப்பா. என்ன வருது, என்ன வருதுப்பா? கவனமா கேளுங்க. என்ன வருது? உண்மை வருது. நீங்க ஒண்ணு இல்ல, ஹஸ்பண்ட்ஸ் ஒரு 2 மாசம் வேலைக்கு போகாத வீட்டை பார்த்துக்கங்க. 2 மாசம் ரொம்ப பிரதர்னு அதிக நீங்க பேசுறத பார்த்து 2 மாசமா காசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்களேன். அவங்க ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும். அதுக்கு தான் ஆண்டவர் நீ வந்து அற்புதம் பண்றது இல்லை. யாருக்கு அற்புதம் பண்றாரு தெரியுமா? குழந்தைகளுக்கு தான் சாக்லேட் கொடுத்து அனுப்புவார். பிகாஸ் a childோட கான்சென்ட்ரேட்டர் எப்படி திருப்புவாங்கன்னா சாக்லேட்ஸ். யூ வாண்ட் சாக்லேட் ஆர் காட்? உங்களுக்கு சாக்லேட் வேணுமா கடவுள் வேணுமா? ஏன்னா சாக்லேட்னா சாப்பிட்டு ஒரே வாட்டி போயிடணும். நீ கடவுள்னா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான். அல்லேலூயா. சாக்லேட்டுக்காக ஆண்டவருக்கு வராதிங்க, சாக்லேட்டு கொடுக்கவும் வராதிங்க, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபேக்டரி வச்சுங்கிறாரு, டிசைன் அனுப்புவார் ட்ரக்கா வீட்டுக்கு. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்த்து சொல்ல, டோன்ட் வாக் இன் ஃபீலிங்ஸ். ஐயோ பாஸ்டர் என்ன நினைச்சுக்குவார், சர்ச்சுக்கு வரல, வராதம்மா மா, அந்த மாதிரி விசுவாசம் வேண்டாம். அவனை கையெழுத்து கும்புற, ஏன்னா நீ எனக்காக தான் வந்த, எனக்காக ஏன் வர்ற? I am not God. God loves you, so God kept a church for you. God kept a man to save your life. என்னுடைய லாபத்துக்கு இருந்தா நான் இந்த வேலை விட்டு வந்துக்குவேனா இல்ல வேலையில இருந்துக்குவேனா? கரெக்டா சொல்லுங்க பிரதர். வேலையில இருந்துக்குவேனா? வேலையில இருந்துக்குவேனா ஊழியத்துக்கு வந்துக்குவேனா? ஏன் லாபத்துக்கு இருந்தேனா? வேலையில இருந்துக்குவேனா? வெரி குட். Don't think that you're coming to church for my benefit, brother. I have seen money. This is my graduation certificate. பணம், படிப்பு, காசு, உலகம் எல்லாம் பார்த்து இந்த வேதத்தை தத்துவம் நான் இது பின்னாடி போனவனுக்கும் இது பின்னாடி போனவனுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. இது வேணாதான் ஒரு நாள் கை விட்டுரும், இது ஒரு நாளும் மாறாதா, இது ஒரு நாளும் மாறாது. I didn't walk in emotion or feelings, I walked in faith. I know one day my God will lift me. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சாவடிச்ச ஜனங்களை பிசாசு அனுப்புனா. நான் பிரேயர்னு போறேன், வேலை வெட்டிக்கே போவாத பிரேயர் போயின்கிறேன். நாங்க என்னப்பா கடவுள் 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 எப்பா பாரு பிரேயர் 10 மணிக்கு வர 11 மணிக்கு வர எடுத்துட்டு இருந்தாங்க. ரோட்ல இருக்கிறவங்க என்னையா சர்ச்சில் வீட்டில் பிரேயர் எப்போ பாரு பசங்களெல்லாம் கூட்டுன்னு போறேன். ஒரு யங்ஸ்டர் யாராவது சர்ச்சுக்கு கூட்டு போனா அவங்க மம்மி வந்து என்ன திட்டிட்டு போறாங்க. ஏன்னாப்பா அவனுக்கு வேற வேலை இல்லையாப்பா, என் புள்ளைய கூட்டுன்னு போயிட்டு சர்ச்சுக்கு வர உன்னால என் குடும்பத்தை சண்டாயின்னு இது பண்றாங்க. நான் ஃபீல் பட்டேன், ஐயோ நான் என்னத்துக்காக வந்த ஆண்டவரே, why did I come, why did you call me?
அப்பா ஆண்டவர் சொன்னார், நீ ஃபீல் பண்றியா மகனாரு? என்னப்பா பண்றது, எல்லாமே ஆப்போசிட்டாவே நடக்குதப்பா. இவங்க நல்லா நான் போனா எனக்கே துரோகம் பண்றாங்க, பத்தாததுக்கு இவங்களும் வந்து பழி எடுத்துக்காம என் மேல பழிய போடுறாங்களப்பா. நான் எவ்வளவு நல்லவன் ஆயிக்கிறேன்னு இந்த உலகம் பார்க்கல, என்கிட்ட இருக்கிற குறைங்களை தான் இந்த உலகம் பார்க்குதுப்பா. அப்ப ஆண்டவர் சொன்னார், பாரு நீ இதை தான் பார்க்குற, நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற. அன்னைக்கு என்கிட்ட காசு இருந்தில்ல பிரதர். நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம சர்ச்சோட கரண்ட் பில் வந்து 280 rupees. சொல்லுங்க, 280 ரூபாய். நம்ம சர்ச்சில் வந்து 180 rupees, 200 rupees காணிக்க வரும் வீக்லி. அந்த 180ல கூட 100 ரூபாய் எந்த தான். You were not there. This church was not there. இந்த சேர் இல்ல, இந்த மைக் செட் இல்ல, இந்த புல்பீட் இல்ல, இந்த ஆல்டர் இல்ல, இந்த ப்ரொஜெக்டர் இல்ல, ஜனமே இல்ல. I never walked in feeling, man. சர்ச் எல்லாம் வந்துச்சு, சேர் எல்லாம் வந்துச்சு. I never felt bad. I know one thing. எனக்கு ஒண்ணு தெரியும், அழைச்சவர் காட்டுறாரா இல்லையா? இப்போ இன்னும் காட்டுவார். காரணம் என்னதான்? உண்மை உண்மை உண்மை. ஃபீலிங்ஸ் மாறும், கர்த்தர் மாற மாட்டார். ஜனம் சிரிக்குவாங்க, அழுவாங்க, பேசுவாங்க. கர்த்தர் அந்த மாதிரில செஞ்சுட்டு போவார். உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சபைக்கு நீ வருவாய். ஹல்லேலூயா. சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போலாமா வேண்டாமா? யார் சூஸ் பண்ணிக்கிறது? அவங்களே. ஓ வாவ், உங்களுக்கு தான் கை தட்டுறேன். அல்டிமேட். You take a very good decision. 7 மணி ஆயிடுச்சு, மழை வேற வர மாதிரிக்குது. கொஞ்ச நேரம் தூங்கலாம், அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? ஃபீலிங்ஸ். யாரும் வந்துக்க மாட்டாங்க. ஓ ஃபீலிங்ஸ். மழை வேற வந்துன்னு இருக்குது, எப்படி போறது குளூர்ல? அதோட ஒரு 10 மணி ஏஞ்சி ஒஸ்கோட்டை பிரியாணிக்கு போகலாம். 4 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல பங்கார்பேட் பானிபூரி அடிக்கலாம். இப்பயே வாய் வருது பாரு. ஒரு நல்ல ஒரு ஹாட் காஃபி குடிக்கலாம் மழை டைம்ல. இந்த ஃபீலிங் எல்லாம் வருது. மழை நிலட்ட பேர் காஃபி குடிக்கணும், என்ன வராது உங்களுக்கு? வெயில் டைம்ல உங்களுக்கு என்ன வருதுல? குடிக்கணுன்ற ஃபீலிங் வருது. காரணம் என்னன்னா, ஃபீலிங்ஸ் என்னைக்குமே சேஞ்ச் ஆகும். இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஃபீலிங் இருந்தா நீ சேஞ்ச் ஆயிடுவேன்னு ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு தான் ஆண்டவர் எப்பவுமே உன் மாம்சத்தை என்ன பண்ணுறாரு? மாம்சத்தை வெட்டினே இருப்பார். இன்னைக்கு என்னத்துக்கு ஃபீலிங் வந்துச்சு உனக்கு? யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் செய்ததுனால ஃபீலிங் வரல, உன் ஆசைனால தான் ஃபீலிங் வருது. உன் ஆசை வந்து ஆண்டவர் மேலே வச்சுப்பார், ஃபீல் பண்ண மாட்டார், சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. வீடு கட்டணும், பங்களா கட்டணும் நான் சொல்லிட்டா, என்ன கட்டாமையா போயிடுறாரு? உனக்கு கொடுக்காம அவன் போயிடுறாருமா. ஹலோ பிரதர்ஸ், என்ன நடு ரோட்ல விட்டுட்டு இருக்கிறாரு? I didn't walk in feelings, brother. I walked in faith. God gave me everything. He'll still give me. He'll still provide me. I know one thing. எனக்கு ஒண்ணு தெரியும். அதுக்கு தான் ஃபீலிங்ல நீங்க போய் உன் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சுக்கிறது பாத்துக்கறியா? என் சொந்தக்காரர் இந்த மாதிரி பேசிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்களேன், உங்க குடும்பம் ஜல்தி பிரிஞ்சிடும். அவங்க என்னென்ன நினைச்சுக்கிட்டோம், போயிட்டு சொல்றேன், கடவுளுக்கு உண்மையா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த மாதிரி இருக்குது, தப்பெல்லாம் இவங்க தான் சொல்லிட்டு வந்தனே இருங்க. அவங்க என்னென்ன நினைச்சுக்கிட்டோம், என் கடவுளுக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன் பிரதர், ப்ளீஸ் ஐம் சாரி, நீ இன்னைக்கு வருவீங்க நாளைக்கு போங்க, ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லுவாங்க, 3வது வாட்டி நான் வந்து கரெக்டான டோன்ல சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் லைக், ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ. எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேண்டானுங்க, நான் சொல்றேன், நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ் யூ. அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்ததுமே டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு பி ஃபீலிங்ஸ் டு யூ. பாஸ்டர் எப்பவுமே நல்லா கரியா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்க? நோ நோ நோ, we have not come for this. We have come to change your character. அவிசுவாசமான உன் மைண்ட் செட் கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல நடத்தத்தான் கர்த்தர் சபையை வைத்தார். உன் ஃபீலிங்கை மாத்துறதுக்கு 1000 பேர் ரோட்ல இருக்கிறாங்க, ஆனா உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. So don't walk feelingly, man. It will spoil your life. இன்னைக்கு ஃபீலிங்கான மேரேஜ் எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கிறாரு, என் மேல ரொம்ப கருணையோடு இருக்கிறார்,
கருணை நாயகன் அவர். என்னை ரொம்ப கேர் பண்றார். சாப்பிட்டியா, தூங்குனியா, இதுக்கு போனியா, வாஷ் பண்ணியா, தட்டை கழுவுனியா, எல்லாம் கேட்கிறார். கட்டு. இப்போ மலையில உனக்கு வர பானிபூரி மேல தான் ஆசை வருது. வெயில் வரும். அப்போ யார் மேல தருமா வரும்? இது மலை மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரெயின்போ வந்துட்டு இருக்குது, 7 கலர் ஆயிட்டு இருக்குது. 7 முகம் பார்த்து போனி. பானிபூரி, மசாலா பூரி, பேல்பூரி, சேவ்பூரி. வா, ஒரு கடை ஓபன் பண்ணிடுங்களா? இவ்வளவு பூரியே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. வா, ஃபீலிங்ஸ்ல மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஃபுல் ரெயின்போஸ் தான். டிசைனா, கலர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லை, என்கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. அது ஃபீலிங்ஸ். எனக்காக பச்சைலாம் குத்திக்கிறார். பெட்டில் படுக வச்சு ஒரு 3 குத்து விடுவான். உனக்காக பச்சை குத்துன்னு என்ன பண்ணிருக்கிறேன். இது ரியல் ஃபீலிங். இது இப்ப என்ன ஃபீலிங் வருது? ஐயோ, ரொம்ப பேர் சொல்ல எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது கல்யாணம் கட்டியாமா. யோசிச்சு பண்ணு. ஃபீலுக்கெல்லாம் போய் கல்யாணம் கட்டாத, நம்பிக்கை வச்சு பண்ணிக்கோ. நான் என்ன கேட்குறேன், எனக்கு கல்யாணம் கட்ட மாண்டவர் விட்டாரான்னு கேட்குறேன். உங்கள் எதிர்க்கு தான் என் கல்யாணம் ஆச்சு. நீங்களாம் இன்னைக்கு இல்லை. ஆனால் நான் நடந்த பாதையில் நான் சொல்கிறேன், அந்த மத்தியில் ஒரே ஒருத்தர் தலையாக இருந்தார் என் கூட. என் வாழ்க்கையில் வர அவமானத்தை பார்க்கும்போது எல்லாரும் வேற மாதிரி பேசினாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சத்தம் எப்பவுமே கேட்டுனே இருக்கும். பரவாயில்ல, விடாத, இவ்வளோ தூரம் வந்துட்டு விடாத, ஒரு நல்ல பிளானுக்காக தான் ஆண்டவர் வச்சுக்கிறாரு. எனக்கு கடவுள் ரொம்ப நல்லா வச்சுக்கிறார் பிரதர், ரொம்ப நல்லா வச்சுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் அவரை நம்பினேன். நடக்கல, ஆனா நம்பினேன். பார்க்கல, ஆனா நம்பினேன். யாரும் சொல்லல, வசனத்தை பார்த்த நம்பினேன். இன்னைக்கு ஆகல, ஆனா ஒரு நாள் எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுவாரு, செய்வாருன்னு நம்பிக்கை இருந்தேன். எங்க மம்மிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் மகன் மாறுவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு எங்க மம்மி வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க, நான் ப்ரீச் பண்ணிங்க. அவங்க ஜெபம் என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான் பிரதர் லைஃப். உன் ஃபீலிங்ஸ்ல ஒருத்தரையும் நீ சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபீலிங்ஸ் அப்பப்போ சேஞ்ச் ஆகினே இருக்கும். கடவுள் என்ன ஆக மாட்டார், அப்பப்போ சூஸ் பண்ணிக்கோ, ஞானமா சூஸ் பண்ணிக்கோ. இந்த வீடு போயிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாத, ஆண்டவரை கேட்டு விசுவாசமா போ. யாருக்கு தெரிய முடியாது, அந்த வீட்டில் போனது பிரச்சனை பல விஷயமா இருக்கும். நீ போறதுக்கு முன்னாடி ஆண்டவரை அனுப்பிட்டு பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தை பொருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாத, விசுவாசமா நம்பு. ஆனால் குழந்தை வந்து நாட் அன் ஈஸி டாஸ்க், நாட் அன் ஈஸி டாஸ்க். எனக்கு ஒரு பிஸ்னஸ் கெச்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்காத. பிஸ்னஸ் வந்துடும், கடவுள் உன்னை கை விட்டு போயிடுவாரு. எப்படி இருக்குது? இதெல்லாம் கவனமா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சர்ச்சை கூட இன்னைக்கு அநேக பேர் தி கம் ஃபார் ஃபீலிங். நான் என்ன தெரியுமா சொல்ல, ஃபீலிங்கா நீ தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்தீனா கண்டிப்பா இங்க மாற்ற தேவனுக்காக வாழ மாட்ட, வெளியே கூட கர்த்தர்க்கா. நான் சொல்லிட்டேன், ஃபீலிங் வந்து சர்ச்ல தான் உன்னை மாற வைக்கும், வெளியே மாற வைக்காது. ஆனா ஃபேத் வந்து உன்னை சர்ச்ல நடத்தும், மரண இருள் பள்ளத்தாக்கிலே உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல ஃபீல் பண்ணி ஆண்டவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துல நடக்கிறவங்க எதுவுமே இல்லை, பிளாங்க், ஒண்ணுமே நடக்கல. நம்ம சர்ச்சுக்கு நான் வரும்போது கூட ஐ வாஸ் பிளாங்க் பிரதர். நம்ம சர்ச்சில் எனக்கு இன்னும் தெரியுங்களா, அந்த ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரிக்குது பாருங்க. அதுக்கப்புறம் பெனடிகேஷன் சொல்லுவாங்க, அது கூட என் வாயில வராது, அது கூட எங்க காப்பி அடிச்சு தான் பேசிடுவேன். வீட்டில் படிக்கவும் மறந்துடுவேன், அவ்வளோ மக்கு நான். எக்ஸாமில் ஃபெயில் ஆனா, அதில் ஃபெயில் ஆனா, இதில் இப்போ ரெடி பண்ணாரா, ஊழியம் கொடுத்தாரா, ஆத்மா அனுப்புனாரா? உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனை என்னத்துக்காக தெரியுமா? உன்னை சர்ச்சுக்கு கொண்டு வரது தான் பிரச்சனையே விட்டாரு.
அப்ப ஏன் ஃபீல் பண்ணணுமா, சந்தோஷம் பண்ணணுமா? இதுக்கு பி வெரி ஹாப்பி. இந்த பிரச்சனைனால தான் என் கண்ணு இப்படி போவாத கர்த்தர் பக்கம் திரும்பிச்சு. இந்த பிரச்சனை மாற்றம் வரலன்னா நான் இவர் பக்கம் திரும்பிக்க மாட்டேன். எனக்கு இப்போ தெரியுது ஏன் எனக்கு பிகாம் சர்டிஃபிகேட் கொடுத்தார், ஏன் எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தார், ஏன் எனக்கு சேலரி ஸ்லிப் கொடுத்தார், ஏன் எனக்கு இன்னொரு கம்பெனியில் வச்சார், ஏன் என்னை டெர்மினேட் பண்ணாருன்னு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் தான் டாக்குமெண்டேஷன் அமிச்சாரு நான். காட்ஸ் ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பிரதர். அவன் நடத்துகிற விதமே வேற. நீ இப்படி போயிடலான்னு நினைக்குவேன், மென்டல் இப்படி வா ஈஸியாக லூஸு, அது குழி அந்த பக்கம் உனக்கு தெரியாது வா அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன்னா உன் நினைவுகள் உங்களுக்கு தெரியாது. உன் பிசினஸ்ல யார் உனக்கு சத்ரு உண்டு. ஜெசிகா டால்பின் எந்த ஊர்ல அது தெரியல, எங்கேயோ ஆஸ்டின் நினைச்சுக்கங்க. டால்பின் ஒரு மீன் அந்த பெண் என்ன பண்ணுச்சா, வளர்த்து நின்றுச்சான். 10 வருஷமா அந்த மீனை வளர்த்து நின்றுச்சா. அது என்ன பண்ணுமா, தண்ணியில வந்து ஜம்ப் வச்சு எல்லாருக்கிட்டையுமே டிக்கெட் எல்லாம் வாங்கி என்டர்டெயின் பண்ணுமா. சடன் அந்த டால்பின் என்ன பண்ணிச்சா, அந்த பொண்ணை டீப்புக்கு எடுத்துன்னு போய் தூக்கின்னு வந்து போடுமா. அது வெளியே எடுத்துன்னு வரும்போது அந்த ஜெசிகான்றவங்க உடம்பு ஒடிஞ்சி பாதி வாயில இருக்குது, பாதி உடம்பு கீழே இருக்குது. ஆனா எல்லாரும் சொல்றாங்க அந்த டால்பின் அப்படி இல்ல. ஆனி என்ன சொல், எங்க ஆனி காணோம், ஷைனி அங்க கிடையாமா, ஏமா முந்தினவன் பிந்தினவன் பார்த்து ஓகே கவனமா தெரிஞ்சுக்க. உடஞ்ச பிறகு வெளியே வந்த பிறகு இது என்ன சொல், ஆனின்ற பாரு டால்பின். ஷை டால்பின் என்னவாயிடுச்சா, டிப்ரெஷன்ல இருந்துச்சா, அதான் சாவாச்சுச்சா. நியூஸ்ல கூட 1ன்னா 10 போடுவான், எல்லாரும் அதே தான் நம்பிடுவாங்க. அதுதான் உங்களை பார்த்து சொல்ற, பார்த்து நம்பாத, பார்க்காதவே நம்ப. பார்க்கறதெல்லாம் உண்மை நினைச்சிடாத. ஃபேக் 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 போய். இன்னைக்கு ரொம்ப சிரிச்சு பேசுவான், அவனுக்குள்ள இன்னொரு குணம் இருக்குது தெரியாது உனக்கு. ஃபேக். டோன்ட் பி சீட்டட். டால்பினை நம்பணுங்க, பாதியா வெளியே வந்தவங்க. 9 வருஷம் என் கர்த்தரை நம்பினேன், இப்படி உள்ள போனேன், ஆனா இப்படி கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வந்துக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன், மனுஷங்களை ரொம்ப நேசிக்குவேன், கர்த்தரை மாற்றத்தான் நம்புவேன். I love everyone but I don't trust you people because you will change in your feelings time. உங்க ஃபீலிங் வரும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னமா சேஞ்ச் ஆகுறேன்ட்டு. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்து பாடுனா யார் என்னை அப்போ என்ன வருதுன்னா வீட்டில் ஆனது தான் என்ன வருது. நாட் திஸ் பீப்பிள், இவங்களா நல்லவங்க தான் சொல்கிறேன். இப்போ சர்ச்சுக்கு வந்து ஒரு மாதிரி, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தீங்க, கடவுளுக்காக நான் வாழ்றேன் உனக்காக. நம்ப மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக நான் நல்லா அந்த பாஸ்டர் நான் அல்ல. பிகாஸ் இன்னைக்கு உனக்கு ஏதோ நல்லது நடந்த தொட்டா நீ என்ன ஆயிட்ட. அப்புறமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரே சும்மா கத்தினே இருப்பாரு. அவரு ஃபர்ஸ்ட் முன்னாடியே உட்காருவாங்க. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துக்குது. அப்படியே மண்டே ஒரு மண்டே ஒன்று பேக், டியூஸ்டே நாள் ஆனதுமே பேக். அப்படியே கொஞ்ச நாளா போக கை தூக்குன எப்படி தூக்குவாங்க. இவங்களை டால்பின் என்ன பண்ணிங்குது, அழகாயிட்டு போயின்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஃபீல் வரணும்னா, எப்பவுமே அற்புதமே இருக்கணும். எப்பவுமே இவங்களுக்கு என்ன வந்துனே இருக்கணும், சாக்லேட் வந்துனே இருக்கணும். பாவக்காய் ஒண்டி வரக்கூடாது, இந்த அக்கா கோவக்காய் வந்துடும். ஹல்லேலூயா. ஏய், நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீ அற்புதம் வேணும்னா உனக்கு விரோதமா தான் ஆண்டவர் செய்வா. உனக்கு கண்ணு தெரியணும்னா உனக்கு கையெடுத்து நீட்ட மாட்டாரு, அவர் வாயில எச்சையே போடுவார். ஆனா அவங்க நம்பி வந்தது என்னத்துக்காக, அற்புதத்துக்காக. செஞ்ச விதம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அவங்க பொறுமையா கர்த்தரை நம்பினோம். அடுத்தது அவங்க கண்ணு பார்வை தெரிந்தது. உனக்கு கூட ஏன் நீ இன்னும் குருட்டா இருக்கிற தெரியுமா, நீ
நீ ஃபீலிங்ஸ்ல இருக்கிற. ஃபீலிங்ஸ் வில் சேஞ்ச். நான் மறுபடியும் 1000 தடவை சொல்றேன், ஃபீலிங்ஸ் மாறும். அம்மாங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ், என் புள்ள என்ன ஆயிடும். பையனா இருந்தா பராக் ஒபாமா ஆயிடுவான், பொண்ணுவா இருந்தா கிறிஸ்து ராணி சன்னம்மாவா கித்து. ஐயோ, கிறிஸ்து சொல்லி கிறிஸ்து. கித்தூர் ராணி சென்னம்மா. பையனா இருந்தா குவெம்பு. அம்மாங்களுக்கெல்லாம் ஃபீலிங், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது. ஐயோ ஐயா, போவாத மகன், வாண்டா வாண்டா. இப்படி புடிச்சின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு காட்டுறதே இதுதாம்மா. பாய், அங்க தேடிக்கமா, அங்க இல்லை இங்க இருக்கிற. பாய். அப்ப மெதுவா அம்மா வரும், எல்லாம் ஏமாத்திட்டேன் ஆண்டவரே. ஏன் இதெல்லாம் உனக்கு கேக்குறேன், சொல்லி திருத்தலடா. பாய்தா எல்லாரும் கேக்குறாங்க, போ எனக்கு எப்போ கல்யாணம். ஆமாவா, அது கல்யாணம் கட்டிக்குவியா? ஹலோ, ஆதாமுக்கு எப்போ கல்யாணம் கட்டினார் தெரியுமா? அவர் கேட்டார், மகன் நீ தனியா இருக்கிறது, உனக்கு சித்தப்பா கேட்டா நீயா கட்டிக்கிற? கட்டு கட்டுமா கட்டு, உனக்கு ஒரு பாய் வர வருவா. அப்படியே கலர்ச்சி மகிழ்ச்சியே போயிட்டு பாத்தியா. ஃபீலிங்ல போன ஃபுல் டான்ஸ் தான், ஃபுல் டான்ஸ் தான். எனக்கு வயசு ஆயினே இருக்குது, என்ன பண்ண இப்போ? படுக்க வச்சுட்டா பாக்ஸ் போட்டு. இப்படியெல்லாம் எங்கேயும் ஒரு பாஸ்டர் பார்க்க மாட்டேதானே, பாருங்க. I don't feel if you have been hurted. I don't care about you if you have been hurted, but I will tell you the truth. உனக்குன்னு ஒரு டால்பின் பிசாஸ் வச்சிருக்கிறான், அத நீ ரொம்ப நம்பாதன்றார் ஆண்டவர். அம்மாங்கள் சொல்றேன், உனக்கு உன் புள்ளியா டால்பினா இருக்கலாம். அப்பாங்கள் சொல்றேன், உன் புள்ளியா டால்பினா இருக்கலாம். நம்புன இடுப்பு உஞ்சி தான் வெளியே வருவேன். கர்த்தரை நம்பு. எத்தனை அம்மாங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்கம்மா, நல்ல பெருசாயிட்டு 4-5 கல்யாணம் 4-5 பிள்ளைங்களை பெற்றவங்க இன்னைக்கு அம்மா அவங்கள பார்க்கறதில்ல. சும்மா ஓடாதம்மா, அப்படியே புள்ள 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 புள்ளன்னு ஓடி ஊருக்காக ஊழியம் பண்ணு. என்ன பிச்சை எடுக்க விட்டுக்கிறாரு, என்ன வந்து இப்ப ராஜா மாதிரி வச்சுக்கிறாரு. என்ன ஒன்னே ஒன்னு நம்புன, ஏதோ நடக்கல ஆனாலும் நம்புன, எங்க அப்பா ஒரு நாள் பண்ணுவாரியா. என்னை பத்தி கேவலமா பேசுங்க எல்லாம் அவன் வாயில எங்க அப்பா வர வைப்பாரியா. என்னை காசுக்காக, வேலைக்காக, பணத்துக்காக என் வார்த்தையில குத்துன ஜனங்களெல்லாம் எங்க அப்பா வர வைப்பா. எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவரை காதலிச்சது எங்க 2 பேருக்கு ஒண்டி தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. You were not there, brother. Sister, you were not there. நீங்களாம் இல்லை, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணும்போது. இப்போ கூட லவ் பண்றோம். அதனால தான் என்ன தைரியமா சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. டால்பின் மீனா நல்லாகுதுன்னு சொல்லிட்டு போய் முத்த குத்துச்சு. சேஞ்ச் ஆகுத டால்பின் கூட. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன், பட் அது பொய்யா என்னன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் பாம்பு வளர்த்தாங்களா, ரொம்ப வருஷமோ ஒரு அம்மா பாம்பு வந்துச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தா அவங்க பிள்ளையே அது என்ன பண்ணிடுச்சா, முழுகிட்டு இருந்துச்சான். இது எல்லாமே பாருங்க, அவங்க எது மேல இஷ்டப்படுறாங்களோ அதுல தான் அவங்களுக்கு என்ன ஆகுது. நீங்க கூட பாருங்க, நீங்க ஏன் ரொம்ப ஃபீல் ஆகுறீங்க, நீங்க எந்த செக் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நீங்க எத்தனை ரொம்ப நேசித்தீங்க, அதுதான் உனக்கு என்ன கொடுத்துங்குது இப்போ, ஃபீலிங்ஸ். ஜீசஸை விட்டு நீங்க எதெல்லாம் ரொம்ப லவ் பண்றீங்களா, என்ன உங்களுக்கு தெரியுமா? உனக்கு ஃபீலிங்ஸ். Don't get married that you feel that you have to get married. Get married when God says that you are not alone. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. குழந்தை கூட எனக்கு ஃபீல், குழந்தை வந்தா நல்லா இருக்கும்னு கேட்க, நீ கேட்காத.
டெய்லி நீ சுமக்கணும் அந்த தோல் மேல. டெய்லி நீ அந்த பிள்ளைய தான் வளர்க்கணும். ஃபீலிங்ஸ்ல போகாதீங்க. வாக் இன் ஃபெய்த். விசுவாசமா நடங்க. பிசினஸ் நடக்கல, எல்லாரும் சொல்றாங்களா? உன் நம்பிக்கைக்குதா? ஒரு மீனை நம்பி அவ்வளோ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது இவ்வளோ வருஷமா அது எதுவுமே பண்ணாதது. அதுதான் சொல்றேன் இல்லையா, பார்க்கறது எல்லாம் அமிர்தம் நினைச்சிடாத. ரொம்ப டேஞ்சர். அதுதான் உன்னை அழிக்க வந்த பிசாசு. நீங்க சும்மா எடுத்து பாருங்களேன், மீன் பிடிக்கிறவங்கள பாருங்களேன், மீன் எங்கேயோ இருக்கும். அந்த மீன் இந்த பக்கம் வரதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பொறி போடுவாங்க. பொறி போட்டு வந்து என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஸ்மெல் எல்லா மீன் எடுத்துட்டு வரும். நெக்ஸ்ட் பிரெட் போடுவாங்க. இஃப் யூஆர் ஃபிஷர், மீன் பிடிக்க எனக்கு ஃபிஷிங் ரொம்ப இஷ்டம். பிரெட் போடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன போடுவாங்க தெரியுமா? மாவு ஆட்டா போடுவாங்க. தேர்டு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்ன தெரியுமா? வர்ம்ஸ், புழு, அதை போடுவாங்க. ஒன்று கூட பிசாஸ் பிடிக்கணும்னா என்ன போடுவா? எதெல்லாம் போட மாட்டான். புழு போட்டா நீ ஓடிடுவீங்க. எது போடணும் உங்களுக்கு? உனக்கு எது பிடிக்குமா? ಅಲ್ಲ ಗುಡ್. ಎದು ನಿಮ್ಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ಮಗ, ಒಂದೇ ಮಗ. ಲಾಕರ್ನಲ್ಲಿ ಇಕ್ಕೊಳ್ರಿ, ಒಳಗಡೆ ಒಂದೇ ಒಂದು ಮಗು ಇಕ್ಕೊಳ್ರಿ. FD ಮಾಡಿಬಿಡ್ರಿ. RBI ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ FD ಮಾಡಿ ಇಕ್ಕೊಳ್ರಿ. ಈ ಮನೆ ನನ್ನ ಮಗ ಏರೋಸ್ಟ್ರಾಗ್ ಆಗಬೇಕು. ಫ್ಲೈಟಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು? ಹೋಗ್ಬೇಕು. ಹಂಗೇ ಹೋಗಿ ಏರ್ ಇಂಡಿಯಾ ಫ್ಲೈಟ್ ತರ ಹಂಗೆ ಆಗ್ಬೇಕು. நல்ல ஆசை தான். கடவுள் இல்லாத ஆசை எல்லாம் ஆசை இல்லை. கடவுள் இல்லாத அன்பெல்லாம் அன்பே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த மீனை பிடிக்கிறதுக்கு அவங்க போடுறது அதுதான். அதுவும் நம்பி நம்பி என்ன பண்ணோம்? பொரி, பிரெட்டு, மாவு, புழுவை போடும் போது டக்குன்னு மாட்டோம். உன் லைஃப் கூட அவ்வளோதான். போட்டு நேகவா. நீ நினைச்சுங்கிறியா சும்மா உட்காந்துக்கிறானே? நீ என்னைக்கு பைபிளை தூக்கணும் நினைச்சிட்டியோ அன்னைக்கு அவன் ராஜ்யம் உனக்கு விரோதமா எழும ஆரம்பிச்சிச்சு. நீ கவனமா இருந்தா மாட்டாதான், நீ மாட்ட மாட்ட. ஆமென், அல்லேலூயா. பிசாசு பழத்தை பார்க்கும் போது அழகா இருந்துச்சு. அசிங்கமா இல்லை, அழகா இருந்துச்சு. You know one thing? Without your knowledge, you are falling into Satan's trap. அம்மா, நீ சர்ச்சுக்கு வர, ஆனாலும் உனக்கு இந்த மைண்ட் மாற மாட்ட. காரணம், நீ ரொம்ப ஃபீலிங்லாவே நடக்கிற. உங்க புள்ள இவ்வளவுதான், உங்க புருஷன் இவ்வளவுதான், நீங்க இவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தத்தா எல்லாம் சொல்லுவ. ஒருத்தர் பாடுகிறார், ரட்சிக்கப்பட்டுகிறார். ஒரு என்ன பாடுகிறதுமா? வீடு வர உறவு, காடு வர மனைவி, அப்புறமா சொல்லுங்க சிஸ்டர், அவர் ரட்சிக்கப்பட்டார். சொல்லுங்க, கடைசி வரை யாரு? ஷாம்லா சிஸ்டர். பரவாயில்ல, டக்குன்னு வச்சு ஷாம்லா சிஸ்டருக்கு அப்படியே அந்த ஃபீலிங் போயிடுச்சு. இப்போ ஃபேத் வந்துச்சு அவளுக்கு. காட் பிளஸ் யூ சிஸ்டர், தேங்க்யூ. வீடு வரை உறவு, கடைசி வரை யாரோ. ஆனா அவர் சொன்னார், பாடினார் பாத்தீங்களா? அந்த பாட்னர் ரட்சிக்கப்பட்டு சொன்னாரா, கடைசி வரை இயேசு தான். அந்த பாட்டை நான் பாதியிலே விட்டுட்டேன். ஆனா ஃபுல்லா சொல்ற, மீதி வரை இயேசு தான் ரட்சிக்கப்பட்டு நீ ஊழியம் பண்ணாரா. ஆமென், அல்லேலூயா. மா, இதுதான் உன் லைஃப் ஸ்டைல். எழுதி வச்சுக்க. வீடு வரைய மனைவி, ரோடு வரைக்கும், காடு வரைக்கும் பிள்ளை, அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் போயிடும். இவங்களாம் வருவாங்க போவாங்க வருவாங்க, சேஞ்ச் ஆகினே. இதெல்லாம் ஃபீலிங்ஸ். ஆனா இது பார்க்காம ஒரு உலகத்தை பார்க்கிற பாரு, அதைத்தான் பரலோகம். அல்லேலூயா. நான் இங்க படுற கஷ்டத்துக்கு அந்த இடத்தை ஆண்டவர் கூட இருக்க போகிறேன். அவர்கள் தான் என்னை பின்பற்றி வர வேண்டும். பைபிள் சொல்லுது, உன் சிலுவையை தூக்கின்னு வான்றார். ஃபீலிங் இஸ் a cross today for you. தூக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்கு இது வேண்டாப்பா, இந்த மாதிரி என்ன வேண்டாம். கண்டிப்பா ஒன்று நடத்துவார். எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் தூக்குன சிலுவையை நான் தூக்கின்கிறேன். யார் யார் சொன்னது? அவர் தூக்குன சிலுவை. அவர் தூக்குற சிலுவை உன்னால ஒரு ஆணி கூட தூக்க முடியாது தெரியுமா?
அவர் தூக்குனது என்னென்ன தெரியுமா? உன் குடும்பத்தின் சாபத்தையே தூக்குனார். உனக்கு வெறும் உங்க புள்ள பண்ண தப்பே தூக்க முடியல, புருஷன் பண்ண தப்பே உன்னால மன்னிக்க முடியலன்னா நீ கடவுள் தூக்குன சிலுவையை தூக்க முடியுமா? When you are in feelings, you cannot carry the God's cross, man. Sorry, your cross. When you are faithல நடக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா நடக்குவாங்க? பல பேரை வெறுத்துக்குவாங்க அவங்களாம். அதுக்கு தான் எனக்கு சத்ரு ரொம்ப பேர் ஆகிறாங்க. நான் கூட உங்கள் ஃபேமிலியிலலாம் ப்ராப்ளம் வரும்போது சொல்லி அனுப்புவேன், வாண்டா இவங்களை இன்வால்வ் பண்ணாத. ரொம்ப பேர் இவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை மாட்டி விட்டுருவாங்க. அங்கே பாஸ்டர் சொல்லிட்டார் உங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடாது. எனக்கு ஆல்ரெடி 10க்கோ இங்கே இது 11 போய் ஏற்றி விட்டு வந்துக்குவாங்க. நான் ஃபீல் பண்ணலையே, உண்மையே சொல்கிறேன். கேட்டால் திருந்து, இல்லைன்னா கை கழுவி விடுறாங்க ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஏய் பிரதர், திஸ் இஸ் நாட் லைக் எ மூவி பிராண்ட். நீ நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் வந்துட்ட பிறகு ரஜினி வருவார், இவர் வருவார், டக்குன்னு ஹீரோயின் வரும், உனக்கு அப்படியே ஆவோ டான்ஸ் ஆடி குத்துவே கத்துவே, அம்மா அம்மான்னு கத்துவே. அப்போ என்ன ஃபீலிங் வர தெரியுமா? வேதனை. ஆனால் கடவுள் இருந்தார் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அங்கே கர்த்தர் தைரியத்தை தருவார். அதுக்கு தான் சொல்வேன், கடவுள் எதுவுமே வெளியே வச்சுட்டு பண்ணாதீங்கன்னு. கடவுளை உள்ள கூப்பிடுங்க. தண்ணீரோ திராட்சை ரசம் கம்மி ஆயிடுச்சு, ஜீசஸை கூப்பிட்டாங்க, ஜீசஸ் வந்தாரு, சாப்பிட்டாருன்னு போல. அவரை கூப்பிட்ட தட்டு அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நான் சாப்பிட்றதுக்காக வரல, ஃபீலிங்ஸ்க்காக வரல, கபாபுக்காக வரல, என்ஜாய் பண்றதுக்காக வரல. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாய் மாற்ற வந்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட நீங்க கூட ஆண்டவர் எப்பவுமே எடுத்துருமா ஆப்போசிட்டா. அவங்க மம்மி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறையாயிடுச்சா கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்றாரு? இன்னும் அவருடைய அவங்க சொல்லிக்கல, மா நீங்க சொன்ன தொட்டு நான் பண்ணிட்டு மாட்டேன். அவர் என்ன பண்ணல அவங்கள, even though if it has been hurting you, I don't care. ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, இன்னும் என் நேரம் நீ சொல்லி நான் பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு நேரம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ ஃபீல் பண்ணினே இருந்தீங்கன்னா நீ சொல்ற டைம்களை ஆண்டவர் வேலைக்காரில சேர்றதுக்கு, நீ சொல்ற போதெல்லாம் ஆண்டவர் வரதுக்கு ஒன்றும் உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அவர் நேரம் வரமத்தா பண்ணுவா. ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், இது கொடுத்தா அவர் உன்னை இழந்துடுவார். அவருக்கு உன்னை முக்கியமா இது முக்கியமா? சொல்லுங்கம்மா, உங்களை தான் முக்கியம். அப்போ இது கொடுக்குவாரா அது கொடுக்குவாரா? இது கொடுக்குவாரா இல்ல கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். காரணம் என்ன? அவருக்கு உன்னை முக்கியம். எனக்கு கொடுக்கல, எவ்வளோ இன்டர்வியூ டைம் பட அப்புறமா ஆண்டவரே என்னால முடியலப்பா, இந்த ஜனங்க பேசுறதுனால தாங்க முடியலப்பா. நான் என்ன படிக்காதவனா, இல்ல வாய் பேசாதவனா, இல்ல கை கால் ஊனியா? வர்றவங்க எல்லாம் என்ன பார்த்து பேசிட்டு போறாங்க. ஆண்டவரே, I asked God, ட்ரை பண்ணிக்கிறேன் ஆனாலும் வேலைக்கு போகலான்ட்டு, ஆண்டவர் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலான்னு ட்ரை பண்ணிக்கிறேன். அப்பா, அது மாற்றம் இனிமேல் என் லைஃப்ல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது. ஜெசிகாக்கு டால்ஃபின், எனக்கு நாய் வச்சிருந்தார். போகும்போதெல்லாம் வாங்கினேன், விட்டு போகும்போதெல்லாம் அடி. அப்போ கூட கேட்கும், ஏன்னா ஒரு எப்போ பாரு நானா என் லைஃப்ல எதனா ஒன்று பார்த்துக்கலான்னு போனேன். ஊழியத்தை விட்டுட்டேன். நான் வந்த பிரச்சனையில தாங்க முடியல, விட்டுட்டேன். வாண்டாவே வாண்டாப்பா. இந்த மாதிரி ஜனங்கள் நாயாப்பா பண்ணும். நன்றி இல்லாதவங்களுக்கெல்லாம் நாயாப்பா நன்றியா நினைக்கணும். இவங்களுக்கெல்லாம் நாயா வைத்த வாய காய போட்டு இவங்களுக்காக நான் முழங்கால நினைக்கணும். இவங்க அம்மா அப்பாவே இவங்களுக்கு நல்லது நினைக்காத ஜனம் போது நான் என்ன இவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைச்சேன். அந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ அப்படி நினைச்சுன்னா என் வேலைக்காரனா இருக்க மாட்டேன். உனக்கு துரோகத்தான் பண்ணுவாங்க, அவங்க ஏமாத்துவாங்க, உன்னை யூஸ் பண்ணுவாங்க, உன்னை தூக்கி போடுவாங்க. ஆனாலும் நீ என்னை நம்புவியான்னு கேட்டார். மறுபடியும் நம்பி வந்தேன். இன்னைக்கு பிரச்சனைகள்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பா வருது. சில பேரெல்லாம் பார்க்க போது ரொம்ப சிரிக்குவ வீட்டுக்கு போயிட்டு. காரணம் என்னன்னா, ஏதோ அவங்க ரொம்ப ஞானின்ற மாதிரியே பண்ணுவாங்க. தேவன் பார்வைக்கு முன்னாடி யார ஞானி இல்லாமா? பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன். ஞானிகளை கொண்டு பேதைகளை முன்னாடி அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. நீ ஞானியெல்லாம் நினைச்சீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. ரெட்ட குழந்தைமா 6th ஃப்ளோர்ல இருந்து ஒரு அம்மா தள்ளி சாவடிச்சுக்குதுமா. ஏன் சாவடிச்சுன்னு கேக்குறாங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ணானா அவ. பையன் கல்யாணம் கட்டிக்கிறாங்கம்மா, பொண்ணு கல்யாணம் கட்டிக்குது.
யோசிச்சு பாரு, உன் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட போய் சேர்ந்துச்சுன்னா என்ன கதி? நீ சம்பாரிச்சிருந்தெல்லாம் ஃபுல் டான்ஸ் தான். ஏ காத்தாகட்டும், பி காத்தாகட்டும், செட்டு காத்தாகட்டும், ஃபுல் காத்து தான். எல்லாம் லாஸ். எழுதி வச்சுக்கோங்க, சொசைட்டி சரியில்லை. இப்போ இன்னொரு வரும், புதுசா வருவாங்க பாரு, வரும். ஆயா ஆயா கல்யாணம் கட்டிக்கலாம் விடுவான்லாம். அவன்லாம் அப்படி தாக்குது. அவன் உர்றானோ அவன்லாம் அப்படிக்குது. ஆயா ஆயா கல்யாணம் கட்டிக்கங்க, தாத்தா தாத்தா சேர்த்துக்கங்க, நெக்ஸ்ட் டெட் பாடி கல்யாணம் கட்டிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தோமா, ஒரு அம்மா நிலைந்தாங்க, ஒரு பாப்பா வந்துச்சு வெளியோ, வாமா அப்படின்னாங்க. ஒரு நாய்க்குட்டி பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த அம்மா வந்தாங்க, வெளியே வந்து பாப்பா வந்துச்சு. ரொம்ப சின்ன பொண்ணு, இது ஜல்லியான் மாதிரி இருக்கும் அந்த பாப்பா, அவ்வளோதான். அதான் 2 நாய்க்குட்டி எடுத்துன்னு வச்சு நான் அந்த நாய்க்குட்டி பார்த்துருந்தேன். எனக்கு வேணுமா இருந்துச்சு, நாய் வாங்கலான்னு. காலில் சாக்ஸ் போட்டுக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு, காதில் பஞ்சு போட்டுக்கிறாங்க. என்னப்பா காதில் பஞ்சு, காலில் சாக்ஸ். அப்புறமா பார்த்தா மோட்டாவாகுது. நான் வேற இப்படித்தான் பார்த்தேன். அப்பா பார்த்தது இருந்துச்சு, அது மம்மி ஆயிட்டு. மம்மி கால சாகு, காலம் குழந்தை பாது. என்ன கேட்ட வயசு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 16 வயசுக்கும். 16 வயசுல உன் புள்ள உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சிச்சுன்னு நினைச்சுக்க. நீ எதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உனக்கு கோயிலா கட்டி நிந்தியோ, ஒரே நாள்ல கரண்ட் அடிச்ச மாதிரி உட்காருவேன். எழுதி வச்சுக்க, நான் சொல்ற வார்த்தை உன் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். சொசைட்டி சரியில்லைம்மா, நம்ம புள்ளிங்கன்னு இல்ல, உலகம் சரியில்லை. இந்த மாதிரி உலகத்துல கடவுளை நான் எப்படி வாழுவேன்? நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்த தொட்டு எவ்வளவோ ஆபத்தில் கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டார். உனக்கு எல்லா டால்பின்லயும் பிசாசு அனுப்புனா, ஆனா நீ எல்லா குரோக்கடைல்கிட்ட எஸ்கேப் ஆயிட்ட, ஷீலா கிட்ட எஸ்கேப் ஆயிட்ட, ஷார்க் கிட்ட எஸ்கேப் ஆயிட்ட. டால்பின் மீன் கடிக்கவே கடிக்காது தெரியுமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி இல்ல. நீங்க கூட காலேஜ்ல இந்த பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக்குறான், இட உள்ள கூட்டிட்டு போய் அப்படியே தூக்கிட்டு வரா, வேலை இட அப்படியே தாங்குறா, இடு வருவேன் தாங்குறா. வா, நீ வரும்போது பெங்களூர் நியூஸே பார்க்கும். என்னப்பா இவங்க, ஏ ராஜா. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாத்துக்கிறேன். பொய் போயெல்லாம் நம்பிடாத. நான் சொல்றது உனக்கு பிடிக்காது. ஒரு நாள் பாரு என்ன நினைக்க வேடி. ஆனா நீ என்ன நினைக்கும் போது இப்படி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும். இப்போ போகும்போதே ஏஞ்சிடு. இப்பவே உன் ஆண்டவர் காப்பாற்ற ஆசைப்படுற. இதுக்கு மேல இந்த உலகத்தை நம்பாதம்மா. பொய்மா எல்லாம், பொய் எல்லாம் மாறுது, மாறுறாங்க எல்லாமா. இவர் ஒண்டி பாரு மாறல. என் வேலை மாறிச்சு, என் கம்பெனி மாறிச்சு, என் பாஸ் மாறிட்டான், அவனும் வேலைக்கு போயிட்டான். ஆனா என் ஆண்டவர் நீ கூப்பிட்டா இருப்பாரு, அவர் அப்படியே இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் நீ வரைக்கும் என் மேல அதே அன்பு தான். என்கிட்ட இல்லாத போது என் மேல அதே அன்பு தான். இன்னைக்கு எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கும் போது கூட அதே அன்பு தாக்குறேன். நான் சொல்றேன், இவருக்காக என்னத்தனா இழக்கலாம், இவருக்காக என்னத்தனா எழுதுங்க. உங்க பிள்ளை இருந்தா கூடமா, அவர் புள்ளியா நீ மாறிட்டேனா விட்டுட்டு வந்துனேரு. புருஷனா இருந்தா கூட சரி, கேட்கலையா பரவாயில்ல விட்டுரு. அவர் வேண்டான்றாரா உன்னை, யாரு கூட கல்ல தொடர்பு வச்சுன்னு இருக்கிறாரா, உன்னை வேண்டான்றானா விடு, பரவாயில்ல விடு, சந்தோஷமா இருக்கட்டும். அவர் ஜாலியா இருமாப்பிள்ள. நீ கூட என்ன பண்ற, ரிசப்ஷன் நடத்தி விட்டுரு, கட்டிங்க நானே போடுறவன் பூ, சந்தோஷமா இருப்போ. இதெல்லாம் என் வாழ்க்கையே இல்லையா, இதெல்லாம் என்னை தேவ அன்பை விட்டு பிரிக்க முடியாதுயா. இதெல்லாம் நீ வந்துட்டு போவ, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பெத்த தாயே புள்ளிய சாவடிக்கிற உலகம்னா என்னையா உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம் நம்ம? 18 வருஷமா புருஷனை கல்யாணம் கட்டி எடுத்துன்னு போயிட்டு, சாரி ஒரே மாசத்துல எடுத்துன்னு போய் ஹனிமூன் சொல்லி கூட்டுன்னு போயிட்டு ஜம்மு காஷ்மீர்ல எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு, பாவம் அந்த மகனை 10-15 லட்சம் கொடுத்து கல்யாணம் கட்டி அவனை சாவடிச்சு பொணமா எடுத்துன்னு வந்து போட்டாங்க. என்ன யார நம்புற நீ? உங்க ஹஸ்பண்டை நம்புறியா? அவன் மைண்ட் நல்லா இருக்க வைக்கத்தான் உனக்கு நல்ல ஹஸ்பண்ட். அவனுக்கு கொஞ்சம் மைண்டு மாறிச்சுன்னு நினைச்சுக்கோ, உனக்கு தான் அவன் விரோதியா மாறுவான்.
உன் பிள்ளையா? அது மைண்டு நல்லா இருக்க வைக்கத்தான் உன் அம்மாவா பார்க்கும். அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி மைண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன தெரியுமா பண்ணுமா உங்க அம்மா பிள்ளைங்களா? நீ எல்லாம் பேசாதம்மா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியணும். அது ஏன் உனக்கு அந்த பாடத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் தெரியுமாமா? நீ கடவுளை ரொம்ப நேசிக்க மாட்டேங்கிற. நீ ஃபீலிங்காவே புள்ள புள்ள புள்ள. எனக்கு வரும் பாரு ஒரு கோவம். எனக்கும் புள்ள இருக்குதுமா. I also love my child. It doesn't mean I hate my child. I love not more than my God, man. The child was given by my God. My wife was given by my God. My marriage was done by my God. Why should I send my God outside for the people who come and go? இப்போ வந்துட்டு போறவங்களுக்காக ஆண்டவர் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஆண்டவரை நான் விட ஆசைப்படுறேன்னா, உங்களை பார்த்து சொல்றேமா, உண்மையா நீ ஆண்டோடைய பிள்ளையா மாற ஆசைப்பட்டினா தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா. இன்னைக்கு ஃபீலிங்காக தான் குடிக்கிற, இன்னைக்கு ஃபீலிங்காக தான் தப்பு பண்ற, இன்னைக்கு ஃபீலிங்காக தான் உனக்கு இந்த கவலை, ஃபீலிங்காக தான் சூசைட் ஆகுது, ஃபீலிங்காக தான் கொலை, ஃபீலிங்காக தான் மர்டர், ஃபீலிங்காக தான் இது எல்லாமே வருது. God's child should never feel. உனக்கு விரோதமா நடக்கும், பொறுமையா இரு. நீ ஆண்டவர்கிட்ட வந்துக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேணப்பான்ட்டு, ஆனால் ஆண்டவர் பேசுற வார்த்தை உனக்கு பிடிக்காதவா இருக்கும். கொஞ்ச நேரத்தான் அவன் பார்த்தான், எடுத்து ஆண்டவர் கண்ணில் போட ஆரம்பிச்சார். அவன் கோபப்படல, பொறுமையா இருந்தான். அந்த எச்சை அவனுக்கு அற்புதமா மாறுச்சு. வாயில இருந்த எச்சையே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாறுதுன்னா, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் உனக்காக எனக்காக கொடுத்தாரு. இங்கிருந்து இருக்கிறதே இவ்வளவு அற்புதனா, இங்கிருந்து உன்னை மீட்டெடுத்த அந்த ஆண்டவர் என்னத்துல இருந்து உன்னை ஆண்டவர் குறை வைக்குவாரு? நீ நம்புற பாரு, அது வேணும்தான் குறை வைக்கும். ஆனா எங்க அப்பா உனக்கு ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்துவாருமா. அம்மாங்களுக்கு சொல்றேன், இந்த குடும்பத்தை ஒவ்வொரு பிள்ளைய சொல்றேன், உன்னை யாரெல்லாம் ஏமாத்தணும் ஏமாத்தின்னு போட்டோம், கவலைப்படாத. எல்லா சாய்ஸ் அவங்க கையிலே கூட எடுத்துக்கோன்னு சொல்லு. நீ ஒண்டி கடவுளை நம்பு. கடவுளை நம்பும் போது முன்னாடி எதுவும் இருக்காது, அது மட்டும் சொல்றேன். நீ கடவுளுக்கு எஸ்ன்னு சொல்ற போது எதுவுமே உன் லைஃப்ல நடக்காது. என் லைஃப்ல வேலை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு. என்கிட்ட இந்த காரை, ஓம்னி கார் இருந்துச்சு, அதை வித்துட்டேன். 800 கார் இருந்துச்சு, அதை வித்துட்டேன். டாடா ஏஸ் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா அனிமல்ஸும் வித்துட்டேன். என்கிட்ட இருந்த கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டேன். ஹேய், கடவுள்கிட்ட தாப்பா வந்தேன் நானு. என்கிட்ட வந்தது ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரா? இல்ல, எனக்கு ஆப்போசிட்டா நடந்தது. ஆனா கர்த்தர் பார்த்தாரேட, என் மகன் எனக்காக இவ்வளவு தாங்குறாடா. மக, டைம் வரும், உன் சீசனை ஒரு நாள் நான் மாத்துறேன். போய் வீடு வீடா கூடுவேன். வாங்க சிஸ்டர் பிரேயருக்கு, வாங்க சிஸ்டர், வாப்பா பிரேயருக்கு. பிரதாப் இன்னும் 2 பிரதங்கெல்லாம் வீட்டுல தூங்கிக்குவாங்க. தட்டுவேன், கதவை தட்டி ஏஞ்சி பல்லு விழுக்கிற வரைக்கும் வெளியே நிக்குவேன். எனக்கே நான் தலையெழுத்தா, இவங்க நல்லா ஒண்ணுன்ட்டு நான் போய் தட்டுவேன். ஆனா எழுப்புந்து யார் தெரியுமா? என்ன? கர்த்தர். இது நான் பிரதாப்புக்கு செய்யல, இது நான் மனுஷனுக்கு செய்யல, எங்க அப்பா சொன்னாருன்னு செஞ்சேன். பிரதாப் அவங்க எனக்கு நல்லது நான் பண்ணிட்டோம், எனக்கு துரோகம் நான் பண்ணிட்டோம், நீங்க யாருன்னா எனக்கு என்னன்னா பண்ணுங்க, எனக்கு கெட்டது பண்ணாரு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் என்னால எவ்வளவு முடியுதோ அவர் வேலையை நான் செஞ்சுட்டு போவேன். ஆமென், அல்லேலூயா. I want to tell you brother, ஃபீலிங்ஸ்ல போனீங்கன்னா குடும்பம் பிரிச்சிடும். ஃபீலிங்ஸா சர்ச்சுக்கு வராதீங்க, வெதரை பார்த்து சர்ச்சுக்கு வராதீங்க. குடும்பத்தை யார் என்ன கடவுளுக்கு பிடிச்சிச்சா செய்யணும்னா இம்மீடியட்டா செய்யுங்க. என்ன பண்ணுங்க? இம்மீடியட்டா செய்யறவன் தான் தேவனுடைய பிள்ளை. நாளைக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போலாம், இன்னைக்கு வெதரை பார்த்து பேசினாமா மண்டே சத்தே பூட்டினா என்ன பண்ணுவான்னு கேக்குறேன். மண்டே செத்தே போயிட்டீங்க எப்படி விட பண்ணுவேன்? ஏன்னா இன்னைக்கு சாவை தேடி போறது இல்ல, சாவுங்களா தேடி வந்துங்குது. ஃப்ளைட்ல போன 5 டாக்டர் ஃபேமிலி செத்துட்டாங்க. ஹனிமூனுக்காக போன புருஷன் காணா போயிட்டான். வீட்டில் உட்காந்து டீ குடிச்சுன்னு பில்டிங் குந்தி செத்து போயிட்டாரா. பாய் காட்டு போயிட்டு வெளியே வரதுக்குள்ள ஆக்சிடென்ட்ல போயிட்டுக்கிறாரு. டால்பின்ல போயிட்டு ஆடலான்னு சொல்லிட்டு ஜெசிகா போயிட்டு அப்படியே ஜெசிகாவை தூக்கின்னு போயிட்டு டால்பின். கேட்டா டாக்டர் சொல்றாரா,
ஜெச்சிகா அவங்க கோச்சு டிப்ரெஷன்ல இருந்தாங்களா? ಪಾಂಬಗೆ ಏನ ಚೋರಿದ್ ಕಣಲ್ಲ, ಹಾವುಗೆ ನೀನು ಎಷ್ಟು ಬೂಸ್ಟ್ ಆಗಿದ್ರು, ಹಾಲ್ ಆಗಿದ್ರು, ನೆಸ್ಕೇಪ್ ಕೊಟ್ರು, ಬ್ಲ್ಯಾಕ್ ಕಾಫಿ ಕೊಟ್ರು, ಬೋನ್ವಿಟಾ ಕೊಟ್ರು, ಆ ಬಾಯಿಂದ ಬರೋದು ಬೋನ್ವಿಟಾ ಅಲ್ಲ, ಸಂದ್ರೆ ಅಷ್ಟೇ. ನಿನ್ ಬಾಯಿಂದ ಬರುತ್ತೆ ನೊರೆ ನೊರೆಯ ಹಾಲು. எப்படி நல்லா இதா டாப்பா வேலை செய்யும். அப்ப எப்படி பிரதர் வாழ்றது? கடவுளை நம்பு. தெரியாது எனக்கே, தெரிஞ்சா நான் எப்பயோ ஒன்று சொல்லிட்டுக்குவேன். எனக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போது என்ன கேட்பார், சத்தியமா தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் நாளைக்கு ஒருத்தர் நடத்துறவரு தெரியும். ஹalleluya. அவரை சொல்ற நம்பு, என்ன நடத்துறவர் அவர்தான். வந்து பார், சும்மா ராஜா ராஜா மாதிரி வைக்குவாரு. ஹalleluya. வச்சுக்கிறார் பிரதர், எங்க அப்பா வளர்த்துக்கிறாரு. யாரும் இல்லைன்னா கூட எங்க அப்பா என்ன வளர்த்துக்கிறாரு. ஆமென். ஹalleluya. உன்னைய வளர்க்குவார். ஏன் ஃபீல் பண்ணிங்கிற, ஏன் யோசித்துனேங்கிற, என்னப்பா என்ன பிரதராவோ என் லைஃப் பார்ப்பா ராஜா. படிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம்பா. கீழேருந்து இங்கேருந்து விழுந்தா ரொம்ப ஈஸி, மேலேருந்து போய் திரும்பி கீழே வரணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நான் மேலே போனேன் காசுல, நான் வேலையில் மேலே போனேன். ஆனால் என் ஆண்டவர் அன்பு பார்த்தேன் நான். இல்லடா இந்த காசு கூட என்னத்துக்காக? அல்டிமேட்டா நம்ம சாப்பிடணும், நம்ம தூங்கணும், நம்ம புள்ளிங்களோம், நம்ம வீடு. ஆனா எனக்கு இதுல எல்லாமே ஒரு சந்தோஷமே கிடைக்கல பிரதர். உங்களுக்கு கூட கிடைக்காது. தேவனுடைய பிள்ளையா மாறிட்டினா இதுல ஒரு சந்தோஷமே இல்லை. அவரோட ஊழியத்துல தான் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சிலுவையை தூக்கும் போதே ஒரு சந்தோஷம். அவருக்காக அடி வாங்க வாங்க, அவர் பிள்ளையா நான் மாறின்கிற தொட்டு தான் இந்த சிலுவை எடுக்க. இந்த பாடம் எல்லாமே அவரை போலவே நான் மாத்தி நிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது உங்க லைஃப்ல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தான் நீ கடவுளுக்காக வரும்போதெல்லாம் உனக்கு ரொம்ப டார்ச்சர் வந்து நேக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீ ஃபீலிங்ஸ்ல விழுவியா, விசுவாசத்தை நடக்குவியான்னு ஆண்டவரை பார்க்கறார், பிசாசும் பார்க்கறான். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் ஃபீலிங்ஸ்ல போய் ஃபேமிலி டிவோர்ஸ் ஆகிக்குது பிரதர். ஐ ஃபெல்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபீல் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்ட்டு. ஆனா என்ன ஆயிடுறாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறிடுறாங்க. எல்லாம் ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ் கேப்பே கொடுக்காத. ஃபேத்தா வாழு, விசுவாசமா நட. உன்னை பல பேர் துரோகம் பண்ணுவாங்க, தைரியமா ஏற்றுக்கோ. நீ சிலுவையை தூக்கும் போது லூசுன்னுவாங்க உங்களெல்லாம். என்ன கூட சொன்னாங்க. ₹1 பிரோஜனம் எல்லாம் எப்படியெல்லாம் கட்டிக்கிறதுப்பா உன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? Not worth for 10 rupees, 10,000 rupees, how can I get married and all கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்கா பேசிக்கிறாங்க நம்மளெல்லாம். ஆனா நம்மளுக்கு ஃபீலிங்கே வரல. பல்லே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தேன்னா அது வேற ஃபீலிங் ஆயிட்டுக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஃபீலிங் எல்லாம் ஆகல. காட்டினார். ஆனா எல்லாம் சேஞ்ச் ஆகிறது மாற்றம் என்ன பண்ணார் தெரியுமா? காட்டினார். பார்ப்பா ஒரிஜினல் இதான். நீ நம்தா இதியா 1 2 3 டப்பா அப்படின்னு காட்டினாரு. மக இப்போ ஒளிர விளையாட்டு விளையாடிக்கிறாங்க, டப்பா அடிக்கிறாங்க பாரு உங்களுக்கு அப்படின்னாரு. ஆமாப்பா நல்லா இருக்குது இந்த டப்பா. எல்லா டப்பாங்களையும் காட்டினாரு. டப்பா 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 நாங்க. அவன் தான் தெரிஞ்சு எல்லா டப்பா தகர டப்பா, இது தான் வெய்யான டப்பா. உனக்கு காட்டிங்கிறார் ஆண்டவரே. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, அண்ணன் யாரு, புருஷன் யாரு, பிள்ளை யாரு காட்டிங்கிறாரா? எழுதி வச்சுக்கோ. நீ அவரோட பிள்ளையா மாறின்கிற. அது மேல நம்பிக்கை வைக்காத, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. ராஜாவா அவர் என்ன நினைக்கிறாரோ அதே கர்த்தர் நடத்துவார். அவர்
என்ன நினைக்கிறார் அதுதான் நீ நடக்குவ. ஆனா இன்னைக்கு நீ எப்படி பார்க்கறது எப்படி இருப்பனா, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குவ. கொஞ்ச நாள் தான். இப்போ பிரதர் நான் சாப்பாடு வேண்டான்னா கூட எனக்கு சாப்பாடு வருது பிரதர். நான் எந்த அந்த மாதிரி ஒரு பெரிய காரியம் செய்யலை. என்னை பார்த்து கேட்டார் ஒரு பிரதர், இந்த பிரான்சிஸ் சேவியர் சர்ச் தெரியுமான்னு கேட்டார். சௌரியார் கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச். இது ஹால், பாரிஷ் ஹால். ஏன் தெரியுமா? 3 ஹால்க்கும் 4 ஹால்க்கும் 4 3 4க்கும் 1 2 3 எப்பவுமே கல்யாணம் நடத்துனுக்குவாங்க. எப்போ போனாலும் லைட் எரியும். நல்லா ரெடி ஆகிட்டுக்குவேன், வண்டி பார்க் பண்ணுவேன், போவோம், ஒரு கட்டு கட்டுவேன், வந்துனே பசி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, எதுவுமே இல்லை. இப்போ கல்யாண நோட்டீஸ் வந்து வைக்கிறாங்க, வாப்பா, ஆனா போக முடியலமா, சாப்பிடுப்பா, சாப்பிட முடியலமா. அளவுக்கு மிஞ்சினதே கர்த்தர் தருவாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாத போய் சாப்பிட்டுக்கிறேன், இப்பெல்லாம் நீ வந்தா தாப்பா கல்யாணமேன்றாங்க. எது பவரு? படிப்பா, வேலையா, ஃபீலிங்ஸா, பிள்ளையா, இதா இல்ல கர்த்தரா? அன்னைக்கு ஏதோ நடக்கல, பொறுமையா இருந்த, இன்னைக்கு எல்லாம் நடந்துங்கிறத பாக்குறேன். ஒரு சீசன் அப்படித்தான். ஒரு சீசனுக்கு நீ ரொம்ப அழுவ, ரொம்ப கண்ணீர் வச்சிடுவ. ஒரு சீசன் என்ன தெரியுமா? பட்ட கண்ணீருக்கு அறுவடை கர்த்தர் வளர்ந்தப்பா, புல்லு வளர்ந்த பாக்கவே மொழிக்குதா, வர வர வர. இந்த நாளில ஒரு நாள் எங்க அப்பா என் மேல் மலையை பொழைவா. அதுக்காகத்தான் இந்த படகை கட்டினேன். இந்த படகோட அருமை மலை வரும்போது தான் ஜனங்கள் தெரியும். Many people will know the value of church when they get rain in their life. Amen. Hallelujah. Don't go in feelings. It will destroy your family. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன். அந்த தாத்தா கூட கட்டி பிடிச்சோரு ஃபீலா கட்டி பிடிச்சாராம். பாவம். அந்த கான்செப்ட் என்ன நடந்துச்சு இல்லையா? ஏதோ ஒரு பெரிய கம்பெனி HRSO அவர் அந்த ஆயாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. யாரே ஜீசஸ் இல்லாம இப்படி புடிச்சிடாத, புடிச்சோ ஃபைன் கேட் பாரு எப்படி சொல்றீங்க. வேலை போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன போச்சு? ஃபேமிலி போயிடுச்சு. பெரிய பெரிய பிள்ளைங்க இருந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ விட்டாரு, ஏன்னா எல்லாம் போயிடுச்சுல. ஆயாவும் போயிடுச்சு கூட. ஃபீல் ஆகுதுனாலாம் போய் கல்யாணம் கூட கட்டிக்காத. ஃபீல் ஆகுதுன்னு கூட போயிட்டு யாருக்கும் செஞ்சிடாத. கடவுளை மறுபடியும் ஆக்கியல. அல்லேலூயா. எல்லாரும் ஃபீல் ஆவாங்கம்மா, எல்லாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. மறுபடியுமா சொல்றேன், கர்த்தர் மாற்றம் தான்பா. எப்பவுமே ஒரே பாவம். அந்த மனுஷனுக்கு வேலை போயிடுச்சு, பொண்டாட்டி போயிடுச்சு, இப்போ காசு போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு. எந்த ஜனங்க முன்னாடி தலை காட்ட முடியல. என்னத்துக்காக? சும்மா ஸ்மால் ஃபீலிங். இப்போ அந்த ஆயா கூட இந்துக்கலாம் தானே, ஏய் உடுப்பா, உன் பொண்டாட்டி போயிடுச்சு, நான் இருக்கிறப்பா. இல்லையே, ஓடிச்சு அது கூட. ஏன்னா அது கூட என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. வந்தாங்க, உன்னையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, உன் குடும்பத்துக்கு எல்லாரும். அதுதான் பிசாசு அனுப்புவான். பிசாசு அனுப்புறது எப்பவுமே அப்படித்தான். உன்னை சேஞ்ச் பண்ணுவான், மைண்டை சேஞ்ச் பண்ணுவான், ஸ்பிரிச்சுவல் லைஃபை சேஞ்ச் பண்ணுவான், உன் பைபிள் வாசியத்தை சேஞ்ச் பண்ணி விட்டுருவான். ஆண்டவரை பார்க்குது இப்போ எல்லாம் போயிட்டு ஒரே ஒரு ஃபீலிங்கில் வர வச்சிடுவான். இதுக்கு பேர் தான் அனஸ்தீசியா. இது ஒரே ஒரு ஊசி போட்டு வந்து பேஷண்ட் நல்லாக்குவாங்க, பாடி ஒர்க் ஆகாது. பார்த்துக்கிறியா? ஃபீலிங்கில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அழுவாங்க. விசுவாசமாக்குறங்களா? Thank you. God bless you. We don't cry. I cry only because நான் எப்பவுமே அவர் அன்பை நினைக்கும் போது தான் அழுவுறது. என்னை யார் ஏமாத்தினா எனக்கு அழுவுறது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கத்து கொடுத்துட்டாரு. அந்த லெவல் தாண்டி நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், சும்மா அழுவாத. ஆனந்த கண்ணீர்ல வேணும் தான் கர்த்தருக்கால. நம்ப ஒரு உண்மையா உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் நீங்கள் என்ன ஃபீலிங்கில் சர்ச்சுக்கு, ஒருவேளை நீ கிறிஸ்டியனாக்கிற ஃபீலிங்கில் வந்துக்கலாம் சர்ச்சுக்கு. அப்போனா நீ கிறிஸ்டியன்லேருந்து வெளியே போனீங்கன்னா சர்ச்சை என்ன ஆகிடும்?
அதுக்கெல்லாம் கூட சர்ச்சுக்கு வராதீங்க. நோ, I want to see my father. எங்க அப்பாவை பார்க்க வர, இந்த வாழ்நாள் முழுவதுமா என்ன காப்பாத்தின என் ராஜாதி ராஜாவை பார்க்கிற திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன உயிரோடு வச்சிருக்கேன். எங்க அப்பாவை பார்க்க வரேன். நாம ஹல்லேலூயா. ஃபீலிங்ஸ்ல காணிக்க போறவங்க இருக்கிறாங்க. they feel 100 ரூபாய் சர்ச்சுக்கா, ஐயோ வேண்டாம், மசாலா பொரி கேட்கலாம். You know one thing, who walks in faith will never see that man. அதுக்கு தான் இன்னைக்கு அநேக பேர் போயிட்டு நீங்க கடத்துக்கு வைக்கிறீங்க. காரணம் என்ன? உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. இன்ன வரைக்கும் உன் கடன் தீராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? You are walking in feeling. சில பேர் தசம பாகம் கட் பண்ணி, ஏன் கட் பண்ணி வைக்கல? இந்த மாசம் ரொம்ப கமிட்மெண்ட். You don't believe God. If I give this, எனக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு இல்லை. ஆனா அடுத்த வார நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னா, கடன் நீ கொடுக்க மாட்ட, கடன் நீ வாங்க மாட்ட, கடன் உன்னை வச்சு கர்த்தர் கொடுக்க வைக்குவா. ஹல்லேலூயா. ஃபேத் வந்து என்கிட்ட இதுதான் இருக்குது, but no problem, I still believe my God. Why I offer this to my God? Because this is not mine. இது எந்த இல்ல, இதுதான் உனக்கு ஃபீலிங் கொடுக்கும், இது பயம் கொடுக்கும் உனக்கு. இந்த காசு, ஹே வெளியே போனீங்கன்னா ஆட்டோ காசு இல்லை உனக்கு, ஹே இந்த வாரம் கறி வாங்கணும், நீ இப்படி பண்ணி என்ன பண்ணுவான்? 10 ரூபாய் எடுக்க வைக்குவான். ஆனா வெளியே ஹாஸ்பிட்டல்ல 50,000 ரூபாய்னா ஓகே சார், இவகை மாத்திரை சார். கடன் வந்தனே காரணம் என்ன? யூ டோன்ட் ஹேவ் ப்ரொடெக்ஷன். உன் விதைக்கு பணம் என்ன இல்லை, இவரு பணக்காரு, பாதுகாப்பு இல்ல. கிரிக்கெட் பிளேயர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், ஃபிலிம் ஆக்டர்ஸ், everyone have money, man. They have growth in everything, but there's no protection for them. உனக்கு இருந்து அவங்களுக்கு கடவுள் கொடுக்கல. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஃபீலிங்கை கூட காணிக்க போடாதீங்க, ஃபேத்தா போடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. Always take a best offering to God, man. கடவுள் கொடுக்க வந்து உகந்த காணிக்கையா கொடுக்கணும். நான் கொடுக்க வர்றது யாருக்கு தெரியுமா? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என் நாடி, நரம்பு, கை, காலு, மூக்கு, வாய் இதெல்லாம் கொடுத்த பலனுக்காக எங்க அப்பாவுக்கு நான் நன்றி பலியை செலுத்த வரேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜல்தி ஊழியம் பண்ணிடுங்கம்மா, ரொம்ப ஜல்தி உலகம் அழிஞ்சிட போகுது. ஆல்ரெடி எல்லாரையும் காட்டிட்டாருன்னா ஜல்தி அழிய போகுதுன்னு அர்த்தம். அவரு சைன் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஜல்தி ராஜா வர போறாரு. யாருக்காக? என் பிள்ளைங்களை எடுத்துன்னு போறதுக்காக வர போகிறார். ஹல்லேலூயா. போதடா மக, நீ எனக்காக பட்ட அவமானம் கவலை வேண்டாம், போத வா 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 வா, நான் வச்சுக்கிறேன் உனக்கு ஒரு வீடு, வா என் மார்பிலே எப்பவுமே சாய்ந்திருவா. ஹல்லேலூயா. அப்படி வாழ்றவர்களுக்கு தான் விசுவாசிகள், அப்படி நடக்கிறவர்களுக்கு தேவ ராஜ்யத்தின்படி ஆசை இருக்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. So don't walk in feeling, walk in faith. Amen. இல்ல அப்படியே உங்க கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா.